நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. சும்மாங்க சார். இந்த முகத்துவாரம் அடைச்சிக்குது அப்படிங்கிற இஷ்யூ ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு லாஸ்ட் வீக் வரும்போது அந்த ஃபிஷ் மார்க்கெட் பார்க்கும்போதே சொன்னாங்க இந்த முகத்துவாரம் அடிக்கடி க்ளோஸ் ஆகிடுது, கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. எம்எல்ஏ சாரும் லாஸ்ட் வீக் தனியாக வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க போல், எம்பிக்கிட்டே ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அதனால ஒரு ஜாயிண்டாக வந்து உள்ளார பார்த்துட்டு போகலாம், என்ன இஷ்யூங்கிறது ஃபர்தர் டெசிஷன் எடுக்க. நேராக பார்த்தா கொஞ்சம் விளங்கும் இல்லையா, வெளியிலேருந்து பார்க்கும்போது டெக்னிக்கலாக தெரியாதுங்கிறதுக்காக வந்து அது இந்த அடைப்பு இருக்கிறதுனால மீன் பிடிக்க போக வர இதில் வரும்போது ஏற வர முடியல, ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த மாதிரி இஷ்யூஸும் சொன்னாங்க. இனி மீன்பிடி காலம் துவங்க போது போக முடியாது, அங்கங்கே இருக்க சின்ன கேப் வழியாக தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால அதுக்கு இப்போதைக்கு டெம்பரரி மெஷர்ஸாக ட்ரட்ஜிங் ஏதாவது பண்ண முடியுதா அப்படின்னு ஸ்டடி பண்ணிக்கலாம். பெர்மனெண்ட்டாக ஐஐடியில் ஸ்டடி கேட்டிருக்கோம். அவங்க வந்து 1 year or 2 years ஃபுல்லாகவே ஸ்டடி பண்ணி தான் ஏதாவது ஒரு மெஷர்ஸ் சொல்ல முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கும் பேரலாக ட்ரை பண்ணிட்டுருக்கோம். இப்போதைக்கு இந்த ட்ரட்ஜிங் ஏதாவது டெம்பரரியாக பண்ணிட்டு உள்ளார போகிறதுக்கு ஏற்பாடு மேடம், முதல்ல 28 கோடினாங்க, அப்புறம் இப்போ ஒரு ஃபிஷர்மேன் சொல்ற 33 கோடினாங்க. இது வந்து ரொம்ப நாளாக ஸ்டடி பண்ணிட்டு தான் இந்த ஃபண்டு ஒதுக்கி இருப்பீங்க. இப்போ அந்த நபர் சொல்றாரு 300 கோடி ரூபாயில அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க, அதனால அது நல்லா இருக்குன்னு. இப்போ இங்கே ஒதுக்கப்பட்ட அமௌண்ட் வந்து ரொம்ப குறைவுன்னு, ரொம்ப ஸ்டடி பண்ண பிறகு தான் இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீங்க. இல்லை, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு திட்டம் செயல்படுத்துவாங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ வீடு கட்டுறதே ஒரு கரடு முரடான இடத்துல பாறையை உடச்சிட்டு கட்டும்போது ஒரு செலவு வரும், பிளைனில் கட்டும்போது ஒரு செலவு வரும். அந்த மாதிரி எண்ணூர் போர்ட்டில் அங்கே தக்க ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கேயும் வந்து ஸ்டடி பண்ணினாலும் இந்த ரீடைனிங் வால் கொடுத்தா முகத்துவாரம் அடைபடாது அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் மீறி கரண்ட் இதை வந்து கரண்ட்டை பற்றி நம்மளால் நிர்மாணிக்க முடியலங்கிறதுனால இன்னொரு டீட்டெயில் ஸ்டடி பண்ணிட்டு பண்ணுவாங்க. 33 இல்லை, 28 கோடி தான். 28 தான் இல்லை, அவரு 33 சொன்னாங்க. தோராயமா சொல்லியிருப்பாங்க. 28 கோடி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டு இந்த மாதிரி டூர் அடிக்கடிக்கு ஒரு கோடியா லாஸ் ஆயினே இல்ல. இது வந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்காதா? இது இயற்கையில ஒரு சிலதுக்கு நிரந்தரம் இருக்காது, நம்ம மேனேஜ் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். இப்போ மழை வந்துடுது, வெள்ளம் வருது, தண்ணி ஆற்று தண்ணி வந்து இப்படி கலந்துக்கிட்டே இருந்ததுன்னா ரெகுலராக போயிடும். நின்று பார்த்தீங்கன்னா தெரியும், அலை அந்த சைடு வரும்போது மண் அடிச்சிட்டு இருக்கு, கொஞ்சம் 5 நிமிஷம் இருக்கும்போதே வருது. அது ஒரு 10 நாள் 15 நாள் வரும்போதே பல்காக வந்து அந்த சாயில் வந்து இதாகிடுது, அடைச்சிக்குது. அதுதான் இது ரொம்ப நிரந்தரம்னு போட்டு அடைக்க முடியாது. காற்றுக்கு வேலி இருக்கா, அந்த மாதிரி கடலுக்கு இது இருக்கான்னு பாட்டெல்லாம் கூட இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இயற்கையோடு ஒன்றி தான் நம்ம போகணும். பர்மனெண்ட்டாக வால் கட்டிட்டா நின்றுடுமானா நிற்காது. அப்படி கட்டினாலும் அது வேறு சைடு போகும். அப்புறம் ஊர்கள் கரையிலலாம் வந்து தண்ணி வந்ததுன்னா வீடுகள்லாம் முழுகிற அபாயம் இருக்கும். பலவித இதுவும் தொழிலும் பார்க்கணும், குடியிருப்புகளும் இருக்கும், அதையும் மேனேஜ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இங்கே கடல்வாழ் உயிரினங்கள் வேறு நிறையா இருக்குது. அந்த உயிரினங்களுக்கான அந்த தண்ணியில் இருக்க பிஹெச் மாறினாவே அதுகளுக்கெல்லாம் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அந்த உயிரினங்களையும் பாதுகாக்கணும், கிளியரன்சஸ் வாங்கிட்டு அந்த மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் நம்ம ஸ்டடி பண்ணிட்டு பண்ணுவோம். மக்களுக்கு கேட்கறது வந்து கடலுக்குள்ள ஒரு 50 மீட்டர் தான் கல்லு போடணும்னு கேட்கறாங்க. ஏன்னா முன்னாடியே போட்டனால அடிக்கடி தூர்வாது. அதே மாதிரியே இப்ப இந்த கல்லு போடும்போது ஸ்டடி பண்ணி பண்ணியிருக்கோம், இருந்தாலும் இப்போ அடைக்குது இல்லையா, அந்த மாதிரி இன்னும் திருப்பியும் கல்லு போட்டாலும் அடைச்சிடக்கூடாது இல்லையா சொல்றாங்க. உங்க கோரிக்கையை டெக்னிக்கலா பரிசீலனை பண்ணி செய்வோம். தேங்க்யூ. சும்மாங்க சார். அண்ணே அண்ணே கொஞ்சம் வர வாங்கண்ணா அண்ணே. என்னாச்சு? உள்ள கொண்டு போகிற மாதிரி சார், அது முன்னாடி வந்து அந்த ஐஐடி ஸ்டடிஸ் ஸ்ட்ரக்சர்
இப்போ மக்கள் கேட்குறது என்னன்னா இந்த இன்னையும் உள்ள நம்ம கொண்டு போனோம்னா ஒரு சில இந்த வில்லேஜ் சரி அந்த பக்கம் இந்த பெர்சன்டேஜ் வந்து பாம்பாக இதுக்கு அடுத்த பக்கத்தில் பட் இது கரண்ட் எல்லாமே இங்கேருந்து வர்றதுனால இந்த சைடில் வந்து தப்பி மணல் இந்த சைடு டோட்டல் ட்ரிப் ஹைடில் ஹை சைட் லோ சைட் எல்லாமே அதில் வேற 100% அது வேறு இந்த கார் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணாலே நம்மளுக்கு நார்தன் சைடில் சைடில் இப்போது அக்டோபர் நவம்பர்லேருந்து ஆரம்பிச்சு இல்லை அக்டோபரில் தான் டப்பா நாங்கள் வண்டி வச்சுருந்தாங்க நாங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நாங்கள் வண்டி வச்சுட்டே ஓப்பன் அந்த மாதம் ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகும் அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம மெயின்டெனன்ஸ் ஒரு ட்ரெட்ஜிங் மிஷின் வந்து அது பெங்களூர்லாம் அப்படி தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் எவ்ரி 3 months பாத் வைக் வந்துடும் சரி ஃபோன் கொஞ்சம் பின்னாடி வெள்ளையா இருக்கு தெரியும் அண்ணா இப்படி வாங்க உதயாக்கு கொஞ்சம் வழி விடுங்கப்பா ஃபோட்டோ எடுக்கணும் எதிரியா இன்னும் வயலில் வரேன் இரு அண்ணா நீ உள்ள போகாதீங்கண்ணா நீ இருங்கண்ணா அண்ணா அண்ணா கொஞ்சம் இப்படி வாங்கண்ணா ஸ்ரீதர் உள்ள வா ஸ்ரீதர் முதல்ல இந்த மோட்டர் வண்டி தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் ட்ரைனிங் பண்ணாங்க அதுக்கப்புறம் ட்ரெச்சிங் பண்ண போது தான் பவர்மெண்ட் ஓப்பன் பண்ணாங்க இப்போ அங்கே வந்து 4 பவர்மெண்ட் ஓடுனாக்கா உள்ள இப்போ வந்து சேலரி 300 கோடியில் மோதிரம் பண்ணுங்க இங்கே 33 கோடி போட்டு எதுவுமே இல்லை இங்கே 3 வேஸ்ட் 3 வேஸ்ட் தான் வரும் அப்போ அந்த 6 months ஓடிச்சு இல்லையா 6 months தான் ஓடிச்சு மேடம் ஒன்றும் இல்லை இந்த கல் இல்லைன்னா கூட போகிற வரும் போட்டுக்கு வந்து சேஃப்டி ஆகிடும் இப்போ இந்த கல் போட்டு எனக்கு வந்துச்சுன்னா இந்த பார்மெண்ட் வந்தாக்கா போட்டுக்கு நான் வேஸ்ட் பண்ணலாம் ஏன்னா ஒரு போட்டு போயிடுச்சு அடியும் அதிகமாக இருக்கும் என் உயிர் பாதிப்பும் இருக்கும் மற்ற வேலையை வந்து கல்லில் கூட பரவாயில்ல சரி கார் நீரிச்சு வந்துடும் இல்லை போட்டில் ஏறிப்பாங்க ஒன்று பாதிப்பு இந்த கல் போட்டதால ரொம்ப பாதிப்பு அது ஒன்று முதல்ல சார் பார்ப்போம் அதுக்கப்புறம் மற்றவங்க சாருக்கு எல்லாத்தையும் தாய்சால் தரால பாருப்பா அவ்வளோ ஏறுங்க போலாம்